Hi and welcome back to my YouTube channel Twinkable Annie. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில சூப்பர்ஸ்டிஷியஸ், அதாவது ஒரு சில மூட நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா கனவுல ரத்தத்தை பார்த்தாங்க அப்படின்னா பிளட்ஸை பார்க்குறப்போ அது ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. பல்லு விழுகிற மாதிரியான கனவு கண்டா ஒன்று அவங்க ஹெல்த் ரீதியாவோ இல்லை அவங்களுக்கு பணம் மூலியமா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. கனவுல பாத்தீங்க அப்படின்னா பன்னிகள் இருக்கு இல்லையா, அது கனவுல வந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே லக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. நம்பர் 4 அப்படிங்கறத அவங்க என்ன சொல்றது, ரொம்பவே அவங்க பேட் லக்கா கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா இந்த நம்பர் 4 அப்படிங்கிறது 4ம் அங்க அந்த கொரியன் மொழியில டெத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குரிய அந்த கொரியன் வேர்டும் ஒரே மாதிரி இருக்கிறனால அவங்க இந்த 4 அப்படிங்கிற லெட்டரை யூஸ் பண்ணவே நம்பரை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ லிஃப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கூட 4 அப்படிங்கறது வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா எஃப் அப்படிங்கிற அந்த லெட்டர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதே மாதிரி யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 3க்கு அப்புறம் 4 அப்படிங்கிற கிஃப்டே கொடுக்க மாட்டாங்க. 1 2 3 இல்லாட்டி 5 அந்த மாதிரி தான் அவங்க கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. தவிர்த்து 4ங்க நம்பரை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காலை ஷேக் பண்றது, லெக் ஷேக்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அது ஒரு உண்மையானவே ஒரு பேட் லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற இடத்துலயோ இல்ல படிக்கிற டேபிள்லயோ அவங்க கால் ஆட்டினாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் திட்டுவாங்க. இதுவும் அங்க ரொம்பவே ஒரு பேட் லக்கா சொல்லப்படுது. அது நைட் நேரத்துல விசில் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ரொம்பவே பயமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விசில் அடிக்கும் போது ஒன்று பேய் வரும் இல்லாட்டி பாம்புகள் வந்துடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை அவங்களுக்கு கிட்ட இருக்கு. இதெல்லாமே அவங்களுடைய சூப்பர்ஸ்டிஷியஸ். கண்ணாடி அவங்க ஒரு போர்ட்டல் மாதிரி பாக்குறாங்க. பேய்கள் கண்ணாடி வழியா வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமா அங்க பார்க்கப்படுது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்டு பக்கத்துல எப்பவுமே அவங்க கண்ணாடியை வச்சுக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அது வழியா நம்மளுடைய ஆன்மாவை அந்த பேய் எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாமே அவங்க கிஃப்டா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களாம். யாருக்காச்சும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம அந்த கிஃப்டா ஷூஸோ இல்ல ஸ்லிப்பர்ஸோ கொடுக்கறப்போ அவங்களுடைய உறவு விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இத யார் வாங்கிக்கிறாங்களோ அவங்க யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட விலகி போயிடுவாங்க. அதனாலயே இதெல்லாம் கிஃப்டா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹேர் கட் சின்னதா பண்ணிக்கிறாங்களோ, அதாவது ஷார்ட் ஹேர்ஸ் வச்சுக்கிறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஹைட்டா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை அங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிக்கன் விங்ஸ் இருக்கு இல்லையா, அது தன்னுடைய கணவருக்கு மனைவி கொடுத்து பரிமாறினாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு மூட நம்பிக்கையா கருதப்படுது. அதே மாதிரி கொரியால சிவப்பு நிறத்துல எந்த பேரும் எழுத மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது டெத்தை குறிக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நேமை ரெட் கலர்ஸ்ல யூஸ் பண்ணி எழுதவே மாட்டாங்க. ஸோ இன்னைக்கான இந்த கொரியன் சூப்பர்ஸ்டிஷியஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய என்னென்ன விதமான சூப்பர்ஸ்டிஷியஸ் அவங்க நம்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkable Annie.